புதுச்சேரி கிரிக்கெட் வாரியம் 100க்கும் மேற்பட்ட திறமையான இளைஞர்களை புறக்கணிக்கின்றது. வெளிப்படையான தேர்வு இல்லை, நியாயமான வாய்ப்பு இல்லை. இளைஞர்களை ஒதுக்கும் முயற்சியில் புதுச்சேரி கிரிக்கெட் வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பிசிசிஐ ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரர் ஒரு மாநிலத்தை பிறந்தது, அவர் இந்தியாவுல எந்த மாநிலத்தை விளையாடுறதுக்கான தகுதி இருக்குது. ஆனா அவர் மினிமம் எந்த மாநிலத்தை விளையாட நினைக்கிறாரோ ஒரு வருஷம் அங்க படிச்சிருக்கணும், இல்ல தங்கி இருக்கணும், இல்ல வேலை செஞ்சிருக்கணும் சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் இருக்குது. இது பிசிசிஐ ரூல்ஸ். ஏன்னா எல்லா பிளேயருமே பாண்டிச்சேரியில் விளையாடுற இது வரைக்கும் இந்த 7 ஆண்டுகளாக நடக்க வேண்டிய அனைத்து போட்டிகளிலும் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வீரர்களை வச்சு தான் பாண்டிச்சேரின்ற பேரில் அணிகள் கட்டமைக்கிறாங்க. நம்ம டீம்னா நம்ம பிளேயர் இருக்கணும்ல. பாண்டிச்சேரி பிளேயர்னா பாண்டிச்சேரி உரப்ப கூட இல்லை. ரொம்ப வேதனையான விஷயம். அதுக்கான காரணம்லாம் சொல்றாங்கல்ல, பாண்டிச்சேரியில் நல்ல திறமையான பிளேயர்ஸ்லாம் இல்லை, எந்த அடிப்படையில் திறமையான பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்கன்றது இது வரைக்கும் எனக்கு புரியல. என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு தெரியல. பாண்டிச்சேரியில் உண்மையாலுமே ஃபேண்டாஸ்டிக்கான ஃபேபுலஸான இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய தகுதி இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லீக் மேட்ச்னு நடக்கவே நடக்கல. பாண்டிச்சேரி லோக்கல் பிளேயரை அழிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான வழியில தான் நீங்க கத்துட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்களே தவிர, ப்ராப்பரா ஒரு லீக் மேட்ச் நடத்தி இவன் லோக்கல் பிளேயர் இத்தனை மேட்ச் விளையாடி இருக்கான், சரி அவன் இத்தனை மேட்ச் விளையாடி இவ்வளவு ரன் தான் அடிச்சிருக்கான், இவனை விட அவன் நிறைய ரன் அடிச்சிருக்கான், ஸோ அவன் போட்டு நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை சிஏபில. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.